வணக்கம் தன்னவன் மீடியா நேயர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்க. நன்றி. ஸோ பாரம்பரியம், பல சமூகங்கள், நடுத்தர வர்க்கம் இதெல்லாம் கலந்த ஒரு தொகுதினா அது விருதுநகர். அது இந்த தடவை ஸ்டார் தொகுதி அந்தஸ்தையும் பெற்றிருக்கு. ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் அங்கே நிற்கிறார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் விஜய் பிரபாகரனுக்காக அந்த ஊருக்கு போய் வாக்கு சேகரிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேட்டா அனலிஸ்ட் நடராஜன் அங்க போய் களத்துல பார்த்து பல தகவல்களை சேகரிச்சு வந்திருக்காரு. ஸோ களம் எப்படி இருக்கு நடராஜன்? வணக்கம் சார். அதாவது விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இது அந்த மாவட்டத்தினுடைய பெயர் தாங்கிய ஒரு தொகுதி. அதாவது அந்த 7 தொகுதிகள், 7 சட்டமன்ற தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய பெயர் தாங்கிய தொகுதியாக இருக்கிறதுனால விருதுநகர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக கருதப்படுது. இன்னொன்று, இந்த மாவட்டத்திலிருந்து தான் 3 முன்னாள் முதல்வர்கள் தமிழகத்தில் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாவட்டமாகவும் விருதுநகர் தொகுதி இருக்கு. நம்முடைய முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய சொந்த தொகுதி இந்த விருதுநகர் தொகுதி. அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இருக்கு. ஸோ அந்த தொகுதியில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய கை ஓங்கி இருந்தது. 2016 எலெக்ஷனாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், திமுகவை சேர்ந்த ஏஆர்ஆர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு. ஸோ இந்த முறை அவர் 3வது முறையாக வெல்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அங்கே இருக்கிறவங்க மத்தியில் இருந்தது. ஆனால் திமுகவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் 10 வருடம் எம்எல்ஏவாக இருந்துட்டாரு. அவர் பெயரில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது தலைமை வரைக்கும் தெரிஞ்சுதான் இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இவர் அங்கே கட்சியினுடைய இளைஞரணியின் பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள், விஜயகாந்த் அவர்களுடைய மகன், மூத்த மகன், அவர் போட்டியிடுறாரு. ஸோ அதனால இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக மீண்டும் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக சார்பில் கணேசன், விஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் போட்டியிடுறாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் லட்சுமணன் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ்பி செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டியிடுறாரு. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் இந்த 4 வேட்பாளர்கள் தான் முக்கியமான வேட்பாளர்களாக இது வரைக்கும் இருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம மக்களை சந்திச்ச போது அவங்கள்ட்ட முதல்ல கேட்ட கேள்வி இந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். விருதுநகர் பொறுத்தளவுக்கு விஜய் பிரபாகரன் வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்த் மாதிரி தான் வருவான். விஜய் பிரபாகரன் தான் வருவார். விஜயகாந்த் தான் விஜய் பிரபாகரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் பிரபாகரன் கணேசன் தான் வாய்ப்பு இருக்கு. கணேசன் தான் வருவார். கணேசன் வந்துருவார். அவர் எடப்பாடி ஆள் தான். அதிமுக வேட்பாளர் கணேசன் தான். கணேசனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்த் மாயா அழகா ஜெயிப்பாரு. கணேசன் ஜெயிப்பாரு. அதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நாம் தமிழரோட வேட்பாளர் லட்சுமணன் அவருக்கு 8% இருக்கு. தாவேகா சார்பில் நிற்கிற எஸ்பி செல்வம் அவருக்கு 11% இருக்கு. அதிமுக வேட்பாளராக நிற்கிற விஜி கணேசன் அவருக்கு 37%, தேமுதிக வேட்பாளராக நிற்கிற விஜய் பிரபாகரனுக்கு 41% இருக்கு. ஒரு 3% மக்கள் கருத்து இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நடராஜன், இந்த விஜய் பிரபாகரனுக்கு இருக்கிற இந்த வாக்கு சதவீதம் அவர் ஒரு சென்டிமெண்டலா கேப்டனுக்கு இருக்கிற சிம்பத்தி வேவா, இல்லாட்டி திமுக ஆதரவுல நிற்கிற ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு 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 கண்ணோட்டத்தில் அவருக்கு அதிகமா மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதையும் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வேட்பாளர்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னா அது விஜய் பிரபாகரன் தான். ஏன்னா விஜி கணேசன் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி அந்த தொகுதி மக்களுக்கு பரிட்சயம் இல்லாத ஒரு நபர். அதே மாதிரி லட்சுமணன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியில் நீண்ட நாட்களாக பயணித்தாலுமே அந்த தொகுதியில் அந்த அளவுக்கு அவர் பிரபலமான நபரா, முகம் தெரிந்த நபரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் கட்சியை சேர்ந்த டாக்டர் எஸ்பி செல்வன் அவருமே பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக தான் அந்த தொகுதி மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும் பொழுது விஜய் பிரபாகரன் ஒரு முகமறிந்த நபர் அப்படிங்கிறதுனால தெரிஞ்ச முகம் அப்படிங்கிற காரணத்தையே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன் நீங்க இவருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்க யாரையும் எங்களுக்கு தெரியாது, எல்லாமே புது வேட்பாளர்களாக இருக்காங்க. விஜய பிரபாகரன் அப்படிங்கிறவர் எங்களுக்கு தெரிஞ்ச முகம், விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறதையும் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிட்டு இருந்தார். அவர் பிரச்சாரக்கு போகும் பொழுது அவர் நிறைய மக்களை தொடர்பு கொண்ட நபராக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு
ஃபேம் இருக்கு. அவர் வந்து முகமறிந்த நபரா இருக்காரு. அது வந்து முதல் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்ச முகம். சரி. இந்த விருதுநகரில் ஏற்கனவே அவர் போட்டிட்டு இருக்காரு ஏடிஎம்கேல. இப்போ டிஎம்கேல இருக்காரு. ஏற்கனவே அவருக்கு ஓட்டு வாங்கிற முகம் தெரியல, முகம் தெரிஞ்ச முகமா இருக்குல்ல. அது போக அது போக கூட்டணி பலம் இருக்குல்ல. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய சமூக மக்கள் இந்த தொகுதியில நிறைய இருக்காங்க. ஸோ அது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. அவருடைய சமூகம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொன்னாங்க, இவர் நாய்க்கியார் சமூகத்தை சேர்ந்தவர், அதனாலேயே நாங்கள் இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ நடராஜன், நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி லட்சுமணன் அவருக்கு 8% இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கே இருக்கிற ஓட்டை விட இந்த தொகுதியில அவருக்கு 8% கொஞ்சம் அதிகமா இருக்கிறாப்புல இருக்கு. ஆமா, நாம் தமிழருடைய வாக்கு வங்கி 8% தான், இவருக்கு அதே தான் விழுந்திருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு அவர் ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் பெயரே தெரியல. அதாவது இளைஞர்கள் நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் வயசானவங்க, ஓரளவுக்கு நடுத்தர வயது இருக்கக்கூடியவங்க, 40+ இருக்கிறவங்களுக்கு அவர் இவர் தான் வேட்பாளராக நிற்கிறாரு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ லட்சுமணன் அவர்கள் இன்னுமே அந்த நடுத்தர வயதினரிடையும் அதே மாதிரி முதியவர்களிடமும் போய் சேரலை அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த 8% அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஸோ தாவேகா கட்சியினர் அந்த எஸ்பி செல்வத்துக்கு 11% விழுந்திருக்கு. ஸோ இது விஜயோட பாப்புலாரிட்டியா இல்லாட்டி எஸ்பி செல்வம் அந்த தொகுதியில தெரிஞ்ச மனுஷரா? இல்ல, முழுக்க முழுக்க இது விஜய்க்காக சொல்றது தான். நிறைய பேர் என்னன்னா, நாங்க விஜய் வேட்பாளருக்கு போட்டியிடுவோம், அவருடைய பேரை குறிப்பிட்டு கூட சொல்லல, விஜய் கட்சி சார்பில் யார் போட்டியிட்டாலும் நாங்க வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்னைக்கு சர்வே எடுக்க போயிருந்தோமோ அன்னைக்கு தான் விஜய் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாரு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா, அவர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியேவும் விஜய் கட்சி சார்பில் யார் போட்டியிட்டாலும் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதி மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் தான் கூடுதல் அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஓகே. ஸோ இந்த தாவேகா கட்சி எஸ்பி செல்வம் அவர் எந்த ஓட்டை பிரிக்கிறாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் அவங்க எல்லாம் யாருக்கு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. நம்ம வெற்றியை பெற்றதை வச்சு பார்த்தோன்னா அவங்க எல்லாம் திமுகவுக்கு தான் போட்டிருக்கணும். ஸோ அந்த ஓட்டை தான் அவங்க பிரிக்கிறாங்களா? இல்லை சார், இப்போ என்னன்னா, எஸ்பி செல்வத்துக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்ன நபர்கள் முக்காவாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாக்காளர்கள். ஒன்று முதல் தடவை வாக்காளர்களாக இருப்பாங்க, இல்லைனா 2வது தடவை வாக்காளர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் இது எல்லா கட்சிகள்ல இருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நாங்கள் காலங்காலமாக அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த தடவை விஜய்க்கு போடுவோமே, புதுசாக வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக வாக்காளர்களும் அப்படி சொல்கிறாங்க. இந்த தொகுதியில் ஓரளவுக்கு காங்கிரஸுக்கும் செல்வாக்கு இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய பேர் பேசுகிறாங்க, விஜய் இவங்க கட்சி வாட்டை தான் பிரிப்பார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது யாராலையும் சொல்லவே முடியாது. விஜய் எந்த கட்சிக்காரங்களுடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதிமுக சார்பில் நிற்கிற விஜி கணேசன் இந்த தொகுதிக்கு ஒரு புதிய வேட்பாளர். ஸோ இப்போ நம்ம கருத்து கணிப்பை எடுத்தப்போ அவருடைய முகம் பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த தொகுதியில அமமுகவோட செல்வாக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான். அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. வேட்பாளராக அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மக்கள்கிட்ட போகிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுறது, இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தேர்தல் நெருங்க அவர் இன்னுமே களப்பணி தீவிரமாக ஆற்றினாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது 4% அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த 3% பேர் எந்த பக்கம் வேணாலும் மாறலாம். அந்த 3% ஓட்டுகள் விஜயபிரபாகரனுக்கு விழலாம், அந்த 3% ஓட்டுகள் கணேசனுக்கு விழலாம், இல்லைனா டிவிகே வேட்பாளருக்கோ இல்லை நாம் தமிழர் வேட்பாளருக்கோ கூட போக வாய்ப்பு இருக்குது, அவங்க நோட்டாக்கு கூட போடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 4% அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கம்மியான நம்பர் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, எந்த வேட்பாளருக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொகுதிக்கு பெண்டகன் பாண்டுரங்கன் அவர்களை நீங்கள் வேட்பாளராக போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பெண்டகன் பாண்டுரங்கன் அப்படிங்கிறவர் 2021 பாஜக சார்பில் எங்கள் வேட்பாளராக நின்றவர். அவருக்கு இந்த தொகுதியில் நல்ல பேர் இருக்குது. அவர் நிறைய மக்கள் பணி ஆற்றி இருக்காரு, நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறது பாண்டரங்கனை தான் எதிர்பார்த்துக்கிறோம். பிஜேபி சார்பில் அவர் 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவாக இல்லைனாலும் ஒரு எம்எல்ஏ என்ன வேலை செய்யணுமோ அதை தாண்டி செஞ்சார். கடுமையான உழைப்பு அவர். டக்குன்னு நம்ம ஈஸியாக அவரை அணுகலாம். சாதாரணமாக நானே போய் ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக பார்த்துருவாரு. இப்போ விஜயபிரபாகர் இந்த தொகுதியில் ஜெயிச்சாருன்னா அவரை நம்ம எங்கே போய் பார்க்கறது? சென்னையில் தான் இருக்கு.
சென்னையில் தான் இருப்பார். அதே சமயத்தில் நீங்கள் அந்த விஜி கணேசன் சொல்கிறீங்களா, அவரும் இந்த மண்ணின் மைந்தர் கிடையாது. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியை சேர்ந்தவர். இப்போ அவருக்கு இங்கே இருக்கிற விஷயத்தை அவர் வந்து செய்ய மாட்டாருன்னு சொல்லலை. இங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவர் அனலைஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு பெரிய டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து அவர் வந்து உட்கட்சி பிரச்சனையை பார்க்கணும், அதுக்கு பிறகு எதிர்கட்சி பிரச்சனையை பார்க்கணும், அதுக்கு பிறகு தானே அவர் மக்கள் பணியாற்றணும். சரிங்களா? இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருவாரியான மக்கள் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்த்தது வந்து பாண்டரங்கனை தான் எதிர்பார்த்துக்கணும். வெற்றி வாய்ப்பு பாண்டரங்கனுக்கு இருந்துச்சு பிஜேபிக்கு. அவருக்கு சீட்டு கொடுக்காம கணேசனை கொடுத்துருக்காங்க. கணேசன் ஜெயிப்பார், உறுதியாக ஜெயிப்பார். ஆனால் கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டுரங்கனும் கணேசனுமே இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் கணேசன் அவர்கள் பாண்டுரங்கனை போய் பார்த்துருக்காரு. ஸோ அந்த நல்லுறவை பேணுவதற்காக அவருமே போய் பார்த்துருக்காரு. இதே மாதிரி தான் அமமுக காரங்களும். ஏன்னா அமமுக அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து ஏதோ பரம்பரையாக அதிமுகவுக்கு அவங்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுமே அதிமுகவில் பயணித்தவங்க தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாட்டில் அவங்க வெளியே போயிருக்காங்க. ஸோ திரும்பவும் அவங்க உள்ளே வரும் பொழுது அவங்களுமே ஒரு அதிமுக காரங்க மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் களத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருங்கிணைந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அதிமுகவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொகுதியில் ஒரு டஃப் ஃபைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் பிரபாகரன் இப்போதைக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் கேண்டிடேட் மாதிரி தான் இருக்குது. அவருடைய விஜயகாந்த் இருக்கிற ஒரு இமேஜும் அவருக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து இந்த வாக்கு வாங்குறாருன்னு தெரியல. அதே சமயத்தில் திமுக சார்பாக 10 வருஷமா ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இப்போ வந்து ஆன்டி எதிர்ப்பாளர், திமுக இருக்கிற எதிர்ப்பாளர் வந்து அவரை கொஞ்சம் பாதிக்கலாம். ஸோ மக்கள் இந்த கருத்து கணிப்புல இஷ்யூஸை பேஸ் பண்ணி சொல்லி இதனால நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல, இதனால நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கு அங்கே ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா அவர் என்ன செஞ்சாரு, எப்படி எம்எல்ஏ ஆகிறாருன்னு எங்களுக்கு தெரியல. மாணிக்கம் தாகூர் எப்படி எம்பி ஆகிறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து தொகுதி பக்கம் வர்றதில்ல, மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்கறதில்ல. ஏன்னா விருதுநகர் தொகுதியை பொறுத்த மட்டும் அங்கே வந்து KKSSR ராமச்சந்திரனுடைய வீடு அங்கே தான் இருக்குது, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். ஸோ எம்எல்ஏ அப்படிங்கிறத தாண்டி KKSSR தான் அங்கே வந்து ஒரு தெரிந்த முகமாக இருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை மனதில் வைத்து தான் இந்த தொகுதியை வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே விஜய பிரபாகரனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் போய் எப்படி தேமுதிக சேர முடியும், கேப்டன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இருந்த பகை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை திமுக கூட கூட்டணி வச்சது நிறைய பேருக்கு அங்கே விருப்பம் இல்லை. தேமுதிக தொண்டர்களே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இது வந்து அதிருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் வந்து குறிப்பாக விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு டஃப் ஃபைட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம அடுத்து கேட்ட கேள்வி வந்து தமிழகத்தோட முதல்வரா யார் இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு எப்படி ஓட்டு வந்திருக்குன்னா எடப்பாடி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வர சிஎம் வர வாய்ப்பு எடப்பாடி இருக்கு, இவருக்கு இருக்கு, விசிலுக்கு இருக்கு. விஜய்னா இதுல என்ன சந்தேகம்ப்பா, எடப்பாடியார் தான் வருவார். ஸ்டாலின் வந்தா நல்லா வரும். தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்து சிஎம் வர ஆசைப்படுறேன். முக ஸ்டாலின் வரணும். ஸ்டாலின் தான் வர வாய்ப்பு இருக்கு. வந்து எடப்பாடி அவர் ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஏமாறதுக்கு வந்து இப்போ எடப்பாடி தான். சிவன் நல்லது சேர்ந்து நினைச்சிட்டு இருக்காரு. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. டிஎம்கே தான் வரும். திருப்பி முக ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வர வாய்ப்பு. விஜய் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்தா நல்லா இருக்கும். 6% பீப்புள் சீமான் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாங்க. விஜய் முதலமைச்சரா வரணும்னு 22% சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரணும்னு 34% சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் முதலமைச்சரா தொடரணும் அப்படின்னு 37% சொல்லியிருக்காங்க. இதுல 37% ஸ்டாலின் வரணும்னு சொல்லியிருக்காங்க, 34% எடப்பாடி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எதுல வந்து வருது சார்? நீங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3% டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு காரணமே இது வந்து அந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக எந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இது எல்லாமே திமுக அரசுக்கு ஒரு பலமாக கருதப்படுது. இந்த தொகுதியிலுமே நிறைய கிராமப்புற பகுதிகள் இருக்குது. ஸோ அங்கே எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த பணத்தை வந்து வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இது முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த தொகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. ஸோ அந்த மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. ஸோ அது எல்லாம் தான் இதில் வெளிப்பட்டிருக்கு. 37% ஸ்டாலின் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுக்கு காரணம் அங்கே கொண்டு வந்த ஒரு சில நலத்திட்ட உதவிகள் தான். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி இலவச பேருந்து, இது எல்லாம் தான் காரணமாக இருக்குது. ஸோ சமூக பிரச்சனை இப்போ வந்து பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து நிலவர கொடுமைகள் இதெல்லாம் வந்து இந்த வாக்கு சதவீதத்தை குறைக்கலையா? இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 34% வாக்கு செலுத்தும் அப்படின்னு சொன்னவங்க அதன் வெளிப்பாடாக தான் சொல்லியிருக்காங்க. நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்போம். அதாவது சமீபத்தில் நடந்த விளாத்திக்குள சம்பவம், அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. இதுக்கெல்லாம் முதல்ல நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் தான். ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருந்தாரு. ஸோ முதல்ல ஆரம்பிச்சதே விருதுநகரில் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே மக்கள் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இலவச பேருந்து விடுறோன்னு சொல்றீங்க, ஆனால் அது வந்து எல்லா இப்போ ஸ்டாப்லேயும் நிற்கிதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு குறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து தங்களுடைய குறைகளையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு கேள்வி எனக்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஸோ 22% வந்து விஜய்க்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்கள சில பேர் வந்து எஸ்பி செல்வத்துக்கு வந்து அதிகமா ஓட்டு போட்டு எஸ்பி செல்வத்துக்கு இருக்கிற 11% இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது நம்ம தேர்தல் நேரத்தில் என்னன்னாலும் நடக்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட சொன்னதுதான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அவங்க ஓட்டு போடும் பொழுது ஒருவேளை நம்ம ஓட்டு வந்து தேவையில்லாமல் போயிருமோ. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது இப்படி தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், நாங்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு கடந்த தேர்தலெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க போய் உண்மையிலே அவங்க போட்ட ஓட்டு வேற ஆளுக்காக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்துக்கான ஓட்டை நம்ம போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே போய் இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி தான்ப்பா வரும், நம்ம அங்கே போய் அவங்களுக்கு ஓட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இந்த தொகுதி மக்கள் குறிப்பாக சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பணம் வந்து கையில் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரிட்ஜ் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தாலிக்கு தங்கம் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் செய்வாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் அவர் ஜெயிச்சா தானே செய்வார், ஆல்ரெடி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அரசுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இந்த 37% அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இந்த 37%, 34%, 22%, 6%, இந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 200 நபர்கள் அவங்க சொன்ன ஒரு கருத்து. ஸோ அங்கே மக்கள் இதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். ஸோ இதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த தொகுதியினுடைய மைண்ட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கோம். ஸோ டிஎம்கே கவர்னன்ஸை பற்றி மக்கள் சொல்கிற முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அந்த ஏரியாவில்? அதான் அதிகாரிகள் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்க மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. லஞ்சம், ஊழல் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னா மதிக்க மாட்டாங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே ஒரு சில வேலைகள் வந்து சீக்கிரமாக நடைபெறும். ஆனால் திமுக ஆட்சியில் அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ எம்எல்ஏவை வந்து பார்க்கவே முடியலை அப்படிங்கிறதான் அந்த தொகுதி மக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. ஸோ மக்களே, உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த தொகுதி நிலவரத்தை பற்றி நம்ம வந்து மீண்டும் ஒரு தொகுதி விவரத்தில் திரு நடராஜனை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நடராஜன். நன்றி சார்.